மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்காமல் ஏமாற்றும் அதிமுக அரசு. கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் விவகாரம். நரேந்திர மோடியை நிறுத்தக்கூடாது என்று நிதிஷ்குமார் எதிர்ப்பு. நிதியமைச்சராக பதவியேற்ற ப. சிதம்பரம் தீவிர பணி. அதிகாரிகள் தவிப்பு. எம்ஜிஆரை போல கேப்டனையும் மக்கள் ஆட்சியில் அமர்த்துவார்கள். திருமதி பிரேமலதா உறுதி. வணக்கம். விரிவான செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்காமல் திமுக அரசு ஏமாற்றியதாகவும் தற்போது அதிமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் 4வது நாளான நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். 3 சக்கர சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கேப்டனுக்கு மாற்றுத்திறனாளிகள் உளமாற தங்கள் நன்றியை கண்ணீர் மல்க தெரிவித்தனர். ஏழைகளின் வள்ளலாக உள்ள கேப்டன் விஜயகாந்த் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் வாழ்த்தியது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மனசுல யாருக்குங்க வரும்? அன்பு ஒன்னால மட்டும்தான் இவ்வளவு கூட்டத்தை திரட்ட முடியும். நிறைய உதவி செஞ்சிருக்காருங்க. இந்த தமிழ்நாடு மாநிலத்துல 32 மாவட்டம் இருக்குங்க. 32 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உதவியை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. அத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். எங்களை போல மாற்றுத்திறனாளிகளை எல்லாருமே மதிக்கிறாங்க. நம்ம விஜயகாந்த் சார் ரொம்ப உதவிய செய்யறாங்க. நம்ம ஏழைகளின் வல்லலா இருக்கிறாருங்க நம்ம விஜயகாந்த் சாரு. ஏழைகளின் இதே தெய்வமா இருக்கிறாரு சார் நம்ம விஜயகாந்த் சாரு. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. இந்நிகழ்ச்சியில் விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இட ஒதுக்குவதாக கூறி அதிமுகவும் திமுகவும் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். உதவித்தொகை வழங்க வேண்டியதில் பல்வேறு குளறுபடிகள் நீடிப்பதால் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கேப்டன் கூறினார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பொருள். நான் என்னைக்கு மக்களை, ஏன்னா நான் தெய்வத்தை நம்புறவன். தெய்வத்தை மக்களை எப்படின்னா அந்த தெய்வம் நேரில் வர இந்த இருக்காங்க பாரு, எல்லா தெய்வத்தையும் பார்த்து இவங்க தான் தெய்வம். இன்னைக்கு இத்தனை பேருக்குன்னா இன்னைக்கு அதிமுக கொடுக்காத நீங்க தானே கொடுக்கணும். உங்களை தானே தேர்ந்தெடுத்தும் கொடுங்களேன். 3% உள்ள ஒதுக்கீடு மட்டும் ரொம்ப பெருசா பேசுறீங்க. கொடுங்க, வேலை கொடுங்க. வேலை கொடுக்கல. ஜெயலலிதாவின் சர்வாதிகார போக்கை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவை சேர்ந்த 50 எம்எல்ஏக்களும் தமக்கு தூதுவிட்டிருப்பதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். எல்லாரும் போட்டி போட்டு உள் மனசோடைய சொல்றாங்க. எங்களை கேட்கிறாங்க எம்எல்ஏ யாரும் போல. உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்லுகிறேன், சொல்லக்கூடாதுங்கிறக்கா பார்த்திருக்கேன். அங்கிருந்து என்கிட்ட கிட்டத்தட்ட 40-50 எம்எல்ஏ என்கிட்ட தூது விட்டுக்கிட்டு இருக்கேன். அது தெரியுமா? அதிமுக அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் சொல்லி. இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் செங்கம் சட்டமன்ற தேமுதிக எம்எல்ஏ சுரேஷ்குமார், மாவட்ட செயலாளர்கள் சண்முகராஜ், பொன்ராஜ் மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திண்டுக்கல்லில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும், 2ஆம் தேதி தேனியில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும், 3ஆம் தேதி விருதுநகரில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, 4ஆம் தேதியான நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என
மொத்தம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கியுள்ளார். குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியை 2014ஆம் ஆண்டு பிரதமர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தும் பாஜகவின் முடிவுக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். பாஜக மேலிடம் 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மோடியை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக நிதிஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நரேந்திர மோடி பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனத்திற்கு ஆளாகியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் மோடியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதில் பாஜகவிற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நிதிஷ்குமார் கூறியுள்ளார். நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு பாஜக மூத்த தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பாஜக மேலிடம் அனைத்து கூட்டணி கட்சிகளை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பாஜக மூத்த தலைவர்கள் கூறுகையில் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்தே பிரதமர் வேட்பாளர் முடிவு செய்யப்படுவார் என்று கட்சித் தலைவர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ப. சிதம்பரம் பொருளாதார கொள்கைகளை சீரமைப்பதற்கான பணிகளுக்காக தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விடுமுறை நாட்களிலும் அலுவலகத்திற்கு வந்து பணிகளை கவனிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான புதிய மாற்று வழிகளை அறிய சிதம்பரம் முயற்சிப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நிதி அமைச்சக அதிகாரிகள் முன்பை விட தற்போது ப. சிதம்பரம் அதிக நேரம் பணிகளில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் நிதி அமைச்சகத்தின் உயர்நிலை முதல் கடைநிலை வரை உள்ள அதிகாரிகளுக்கு அதிக வேலை பளு கூடியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அலுவலகத்தில் தேங்கி கிடக்கும் கோப்புகளை விரைந்து முடித்து நடவடிக்கை எடுக்கவும் ப. சிதம்பரம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ப. சிதம்பரத்திடம் செல்லும் கோப்புகள் சில மணி நேரத்தில் பைசல் செய்யப்படுகிறது. நிதி அமைச்சகத்தின் அரசு செலவுத்துறை அதிகாரிகளுடன் சிதம்பரம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டம் குறைந்த நேரத்தில் தொடங்கியதால் கூட்டத்திற்கு தாமதமாக வந்த உயர் அதிகாரிகள் கண்டனத்திற்கு உள்ளானார்கள். வரி வசூல் துறையினருடன் இனி ஆலோசனை நடத்த இருக்கிறார் சிதம்பரம். எம்ஜிஆரை ஆட்சியில் அமர வைத்தது போல் கேப்டனை மக்கள் ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்து மாத்திரைகள் இல்லாததால் சிகிச்சைக்கு செல்லும் மக்கள் அவதியடைந்து வருவதாக கூறினார். மருத்துவமனைகளில் நிலவும் சுகாதார சீர்கேட்டினை களைய ஜெயலலிதா அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் நன்மையை கருதி அரசு மருத்துவமனைகளை சுத்தம் செய்த தேமுதிகவினரை தடுத்த காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களை தொந்தரவு செய்ய மாட்டோம் என எழுதி கொடுக்க சொல்லும் போலீசார் லஞ்சம் வாங்க மாட்டோம் என எழுதி கொடுக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் நமது கழகத்தினரை பணி செய்ய விடாமல் முற்றிலுமாக தடுத்திருக்காங்க. எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்களா? என்னன்னு மக்களுக்கு இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்று எழுதி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களே, இங்க இருக்க நீங்க எல்லாருமே பொதுமக்கள் தானே. ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்தமாக செய்தால் அதற்கு யாராவது நீங்கள் தடை சொல்வீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் அதற்கு தடை சொல்வீர்களா? மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை தடுக்கக்கூடிய அதிகாரம் இங்கு யாருக்குமே இல்லை என்பதை வன்மையாக இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க கழகத்தினரை எழுதி கையெழுத்து போட சொல்லி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். லஞ்சம் வாங்க மாட்டோம் நீங்க எழுதி கொடுக்க தயாரா? ஹெலிகாப்டரில் வலம் வரும் ஜெயலலிதாவுக்கு ஏழை எளிய மக்களின் கஷ்டங்கள் தெரியாது என்று கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எத்தனை தடைகள் வந்தாலும் கேப்டனின் பணி தொடரும் என்று உறுதியளித்துள்ளார். எம்ஜிஆரை ஆட்சியில் அமர வைத்தது போல் கேப்டனை மக்கள் ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
கலைஞர் நமது கேப்டனின் ரோல் மாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே தவிர வேற யாருமே கிடையாது. நமது கருப்பு எம்ஜிஆர் புரட்சி தலைவரை போல மக்களின் எண்ணம், மக்களை பற்றிய சிந்தனை, மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரே சிந்தனையை என்றைக்கும் கொண்டிருக்கிறார் நமது தலைவர். பொறுத்திருந்து பாருங்கள், நிச்சயமாக நமது தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எப்படி மக்கள் திலகமாக ஆக்கினார்களோ உறுதியாக நமது கேப்டனை மக்கள் தலைவராக ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை கொடுத்து அரசாணையில் அமர வைக்கக்கூடிய நாள் இந்த தமிழகத்தில் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக அவங்க எல்லாருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை பற்றி கவலை கொள்ளாத அதிமுக மற்றும் திமுகவை தமிழகத்திலிருந்து மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளை கேப்டன் உத்தரவுப்படி தேமுதிகவினர் சுத்தப்படுத்துகிறார்கள். இதனால் நோயாளிகளும் அவர்களின் உறவினர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதனால் எரிச்சல் அடையும் அதிமுகவினர் போலீசை அனுப்பி மக்கள் பணியை செய்யவிடாமல் தேமுதிகவினரிடம் கெடுபிடி செய்வது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவினர் சம்பாதிக்க பல்வேறு வழிகள் உள்ளன. மணல் கொள்ளை, ரேஷன் அரிசி கடத்தல், கான்ட்ராக்ட் ஊழல், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், சத்துணவு திட்டம் ஆகியவற்றில் சம்பாதிப்பதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. இப்போது டாஸ்மாக் பார்களை நடத்த உரிமம் பெறுவதில் முனைப்புடன் உள்ளனர். பல டாஸ்மாக் கடைகளில் பார் உரிமங்கள் முடிந்துவிட்டதால் மறு ஒதுக்கீடு செய்ய ஏற்பாடு நடக்கிறது. இதற்காக அதிமுக மாவட்டங்கள், வட்டங்கள் எல்லாம் முனைப்புடன் செயல்படுகிறார்கள். சிலர் தாங்களே பினாமி பெயரில் எடுத்து பார் நடத்த விரும்புகிறார்கள். இன்னும் சில அதிமுகவினர் பார் உரிமம் வாங்கிக் கொடுக்க இவ்வளவு ரேட் என்று கமிஷன் பேசுகிறார்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் கனமழை காரணமாக இமாச்சல பிரதேசம், ஜம்மு ஆகிய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி என்ற நகரின் அருகே திடீரென்று ஏற்பட்ட கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த கனமழைக்கு பலியாகி உள்ளவர்களின் எண்ணிக்கை இதுவரை 31ஆக உயர்ந்துள்ளது. 50க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போய் உள்ளனர். அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினரும் போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் விஜய் பகுகுணா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ராப்தி, ஹகாத்ரா, சாராயூ ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா அனுப்பிய ரோவர் விண்கலம் சுமார் 8 மாத பயணத்திற்கு பின் நாளை தரையிறங்க உள்ளது. இதனால் நாசா விஞ்ஞானிகள் ரோவர் விண்கலத்தின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். செவ்வாய் கிரகத்தை முழுமையாக ஆய்வு செய்ய கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவின் கேப் கேனரவல் விண்வெளி மையத்தில் இருந்து அட்லஸ் ராக்கெட் மூலம் ரோவர் என்ற விண்கலத்தை அனுப்பியது. 6 சக்கரங்களில் துணையோடு, ரோபோட் துணையோடும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் சுமார் 250 கோடியில் ரோவர் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 3893 கிலோ எடை உள்ள ரோவர் விண்கலம் தமது 8 மாத பயணத்திற்கு பின் நாளை செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்க இருக்கிறது. இந்திய நேரப்படி நாளை காலை 11 மணியளவில் ரோவர் தரையிறங்குகிறது. ரோவரில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட வாகனம் செவ்வாயில் தரையிறங்கி முழுவதும் ஆய்வு